1954 தாங்க தமிழகத்துக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடச்சிது. அப்போ தான் காமராஜர் ஐயா தமிழகத்தோட முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க. தொடர்ந்து 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சி 1963 வரைக்கும் காமராஜர் ஐயா தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. காமராஜர் ஐயா முதலமைச்சராக பதவி ஏற்றவுடனே அவங்க பேசின வார்த்தை, நாள் முழுசும் ராத்திரி பகலாக வேலை செய்கிறவனை வேலைக்காரன் கூலிக்காரன் அவமானமாக பேசுகிறோன்னே, ஆனால் சொகுசாக உட்காந்து சாப்பிட்றவனை முதலாளி ஐயான்னு சொல்கிறோன்னே. இந்த ஏழைகளோட தலையெழுத்தை மாற்ற தான் நான் முதலமைச்சராக இருக்கிறேன். இந்த ஏழைகளோட தலையெழுத்தை என்னோடய ஆட்சி காலத்திலே மாற்றி அவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னே, இல்லைன்னா என்னோட பதவியை ராஜினாமா செய்வேன்னே அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா தான் தன்னோட பதவியை வேண்டான்னு சொன்னாங்க. அவரை யாரும் பதவியிலேருந்து நீக்கவும் இல்லை, நீக்கவும் முடியாது. காரணம், அத்தனை மக்கள் மனதிலையும் அச்சாணி போல நல்ல விஷயங்களை செஞ்சு ஆழமாக பதிஞ்சவர் காமராஜர் ஐயா. அவங்க விட்ட மூச்சு காத்தே காமராஜர்னு தான். அவங்க மறக்கவே இல்லை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயா இறந்து போயிட்டார்னா யாராலையும் நம்ப முடியல. இன்னும் அவர் நலத்திட்டங்கள் மூலமாகவும் அவர் செய்த நல்ல காரியங்கள் மூலமாகவும் அவர் கட்டின அணைகள் மூலமாகவும் இன்னும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் காமராஜர் ஐயா.